இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். புத்திசாலி காகம். அது ஒரு கோடைக்காலம். காட்டில் உள்ள ஆறு குளம் எல்லாம் அதிக வெப்பத்தால வறண்டு போயிருந்துச்சு. அந்த காட்டுல காகம் ஒன்று உணவு தேடி பறந்து வந்தது. அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த காகம் அலைஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். கடைசியில ஒரு வீட்டுக்கு வெளியில ஒரு பானை இருந்தத அந்த காகம் பார்த்துச்சான். அந்த பானைக்கு பக்கத்துல இருந்த கற்களை எடுத்து ஒண்ணு ஒண்ணா அந்த பானைக்குள்ள போட ஆரம்பிச்சான். தண்ணிய காகம் சந்தோஷமா குடிச்சிட்டு சந்தோஷமா பறந்து போனுச்சான். ஹாய் குட்டீஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்ல போறேன். ஆமையும் கொக்குகளும். ஒரு குளத்துல 2 கொக்குகளும் ஒரு ஆமையும் வாழ்ந்துட்டு வந்தது. அவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா அந்த குளத்துல வெயில் காலம் நெருங்க நெருங்க தண்ணி ரொம்ப குறைவாய்க்கிட்டே வந்துருச்சு. இன்னொரு குளத்தை பார்த்தாங்க. அதுல நிறைய தண்ணி இருந்தது. அந்த 2 கொக்குகளும் அதனோட நண்பனான ஆமைக்கிட்ட போய் நாங்க இனிமே அந்த குளத்துல தான் வாழ போறோம்னு சொன்னாங்க. அதை கேட்ட அந்த ஆமை, அப்ப என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்களே அப்படின்னு சொன்னுச்சான். 3 பேரும் நல்லா யோசிக்க ஆரம்பிச்சாங்களாம். அதுக்கு அந்த ஆமை சொன்னுச்சான், ஒரு நீளமான குச்சியை எடுத்து அதோட 2 முனையும் நீங்க உங்க காலால பிடிச்சுக்கங்க, நடுவுல நான் என் வாயால பிடிச்சுக்கிறேன், அப்படியே நீங்க பறந்து என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னுச்சான். அப்புறம் எப்பயும் போல ரொம்ப சந்தோஷமா 3 பேரும் அந்த குளத்துல வாழ்ந்தாங்களாம். புத்திசாலித்தனமா நல்லா யோசிச்சோன்னா நமக்கு நிச்சயமா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்.